இன்றைய நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 9ஆம் திருநாள், உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, த்வித்தீயை திதி மாதிரி இருக்கக்கூடிய திதிகளில் த்வித்தீயை திதி மாதிரி ஒரு நல்ல திதி கிடையவே கிடையாது. அதாவது எந்த அளவுக்கு நல்லதுன்னா, கன்னியாதானம் செய்யறச்சே மாங்கல்ய தாரணம்னு சொல்லக்கூடிய தாலி கட்டக்கூடிய விசேஷமான ஒரு பலன். அந்த மாங்கல்யத்துக்கு பலம் இருக்கணும்னா அந்த த்வித்தீயை திதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மாங்கல்ய தாரணத்துக்கு பலம் ரொம்ப அதிகமாமா. அதனால் தயவு கூர்ந்து புரிஞ்சுக்குங்க. நம்ம சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய, வேதங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்போ நீங்கள் முகூர்த்தத்தை டேட்டை குறித்தாலும் சரி, த்வித்தீயை திதி வர்ற மாதிரி குறிக்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மகர ராசி, அது மகர லக்னம், அதுலேயும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் ஜெயந்தினா என்ன நடக்கும்? ஏன் செவ்வாய் ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும்? இது வரைக்கும் பெருசாக யாருமே கேள்விப்பட மாட்டோம். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு பொதுவாகவே கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை. இதே ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அண்ணன் தம்பி கூட ஒரே பிரச்சனையாக இருக்கும், வாக்குவாதமாக இருக்கும். நிலப்புலன்கள் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் சண்டை சச்சரவு, போலீஸு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, எதுலேயுமே ஒரு அந்யோன்யம் இருக்காது. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துற மாதிரியே இருக்கக்கூடிய சில இடங்களில் நம்ம விபத்துக்கள் கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும். அப்படிப்பட்ட செவ்வாய் தோஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கெட்ட பலன்கள்லேருந்து நம்ம விடுபட வேண்டும். செவ்வாய் தோஷத்துக்கான நிவர்த்தியாக இந்த நாள், இந்த செவ்வாய் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவ்வரளிப்பூ ஒரு 9 பூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிகப்பு வஸ்திரம், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கொண்டு போய் போட்டு 9 நெய் விளக்கு சுவாமிக்கு போட்டு நம்ம வணங்கினோம் அப்படின்னா, மானசிகமாக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவனை ரூபத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அபிஷேக ஆராதனைகளாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த செவ்வாய் நிவர்த்தி, செவ்வாய் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் செவ்வாய் தோஷத்துக்கான நிவர்த்தியை நாம் பெறலாம். இதை மட்டும் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு மனசார வணங்கும் போது நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கம்பீரமாக இருப்பீங்க. எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்க. நேராக இருப்பீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. உண்மைனா உண்மை, பொய்னா பொய், அவ்வளோதான். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். பசங்கனால பெரிய ஒரு மனசுக்கு சந்தோஷத்தும், பசங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, வாகனத்துக்குரிய பிராப்தம், லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான பத்திரங்கள், இது எல்லாமே இன்றைய நாள் கண்டிப்பாக சேர்ந்துடும். எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் காத்துட்டுருக்கீங்கன்னா இன்றைய நாள் முடிஞ்சிடும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மானசீக குரு யார் இருக்காங்களோ அவர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் கால் வரும். ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். ரொம்ப லாஜிக்கலாக, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆஷ் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு நட்பு, அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய நாள். எதுக்காகவும் யார்கிட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா யதார்த்தமாக நீங்கள் பேசினா போதும், அந்த விஷயம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ இல்லை உங்கள் மாமனாருடைய வீட்டுக்கோ அல்லது மாமனார் மூலியமாக, அப்பா மூலியமாக, மூத்த பையன் மூலியமாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும். எந்த ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு சங்கோஜம் கூட இருக்காது. எடுத்த காரியங்களில் அபரிவிதமான வெற்றி. ஃபஸ்ட்டு விஷயம், மானசீகமாக பயங்கரமான தைரியத்தில் இருப்பீங்க. இதுவே போதும், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் அவ்வளோ மரியாதை கிடைக்கும். அதாவது நான் வன்மை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 2ஆம் இடத்துல பொதுவாகவே சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அதே மாதிரி சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே யாருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் போய் பேசினேன்னா அவங்க வீட்டில் குடும்பத்தில் கூடிய பிரச்சனை அப்படியே கப்புன்னு அடங்கிடும். அதே மாதிரி
வரவேண்டிய பணம் பாக்கிகள் கூட இன்றைய நாள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் பற்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அது இன்றைய நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரும் சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக இன்றைய நாள் முழுக்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். எடுத்த காரியங்கள் எல்லாமே 100% ஜெயிக்கும், டவுட்டே கிடையாது. வீட்டில் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் நின்று தீர்க்கக்கூடிய ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேஜஸ் மற்றவங்களை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணும், ஆக்கர்ஷிக்கும். அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் அரசு உத்தியோகம், அரசு சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக கண்டிப்பாக வேற ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். நம்ம ஊரில் கிடைக்காதான்னா கிடைக்காது. ஏன்னா சூரியன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. சந்திரன் என்ற நட்சத்திரன் சூரியன் கேத்துவோட சேரும் பொழுது அலைந்து திரிந்து நாம் செய்யக்கூடிய வேலைகளில் அதிர்ஷ்டம் உண்டு. யாருக்கெல்லாம் வேலையில் ஒரே பயங்கர ப்ரெஷராக இருக்குது, உங்கள் பாஸ்னால ஒரே மண்டை இடியாக இருக்குன்னா அந்த பாஸ் கிளம்பிடுவார் இல்லையா, நீங்கள் நல்ல வேலைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்குன்னா இன்றைய நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் அந்த குறைபாடு இருக்காது. மருத்துவமனையில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் தான். அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, கூடவே சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. லாபஸ்தானத்தில் ஒரு நல்ல பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிரகம் உட்கார்ந்ததுன்னா அது சூரியனாக இருக்கும் பொழுது சகல விதமான தோஷ நிவர்த்தி ஏற்படும். ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அது ஒன்றுமே வேலை செய்யாதாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சரி, சந்திரனும் சரி, சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியனும் சரி அங்கே தான் இருக்க போகிறார். பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன வலிமை அதிகமாக இருக்கும். பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு உங்கள் ஆஃபீஸர்கிட்டேருந்து, உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்டேருந்து ஒரு பெரிய ஒரு சலுகை நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் இது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தடை தாமதங்கள், உடம்புல ஒவ்வாமைலாம் இருந்ததுன்னா இன்றைய நாள் சரியாக போயிடும், எந்த கவலையும் கிடையாது. அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. முழுக்க வேலைகளில் ஏதோ ஒரு வேலையில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உடையும். வேலையில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. நிறைய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். ஒரு காரியத்தில் நீங்கள் போய் நின்று ஜெயிக்கக்கூடிய பயங்கரமான கான்ஃபிடென்ஸோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் போய் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். யாரெல்லாம் யூகே போகணுமோ, யூகே வாசிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் நம்மளே தேடி ஒரு நபரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நபரை நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ, இல்லை ஒரு 2-3 நாள் முன்னாடியே ஒருத்தரை நினச்சிருப்போம், அவர்களே நம்மளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காரியத்தில் நீங்கள் எடுக்கும்பொழுது அந்த காரியம் நிச்சயமாக ஜெயிக்கும். எந்த விதமான தங்கு தடையின்றி ஒரு காரியம் நடப்பதற்கான அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கும். பூஜை புனஸ்காரம் ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய நாட்டத்தை கொடுக்கும். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அமோகமான நாள். ஊர் தலைவர்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக சிவபெருமான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். என்ன கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. புரிதல் எப்போ கம்மியாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேசக்கூடிய துவனி உயரும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது.
நம்ம தொண்டையிலேருந்து வரக்கூடிய சத்தத்தோடைய விளைவு என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் நம்மளை வந்து ஒரு கோவக்காரன் அப்படின்னு பிம்பத்தை கொடுத்துருவாங்க. இதனால் கோவப்படாமல் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அற்புதமான நாள். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு லைனில் போய் நிற்கிறீங்க, ஒரு அட்ரஸ் மாற்றணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, ஏதோ ஒரு சேவா சென்டருக்கு போகிறீங்க. நார்மலாக ஒரு 20 நிமிஷம் ஆகக்கூடிய இடத்துல இன்றைய நாள் 2 மணி நேரம் ஆகலாம். ஐயோ இப்படிலாம் ஆகிப்போச்சு, நான் எப்படி உட்காந்துருக்கிறது, என் வேலைக்கு நான் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் மட்டும் இருக்குமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். அரசு அதிகாரிகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். அப்பா மூலியமான ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். எந்த ஒரு சப்போர்ட்டுன்னு போய் நீங்கள் கேட்டாலும் அது உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மனோதிடம் சங்கல்பம் அபாரமாக இருக்கும். எதுலேயுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி நாட்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா அது 100% வெற்றி 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 மட்டுமே. எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சாரங்க பாணி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், இல்லை ஏதாவது ஒரு நோய் தொல்லை, இல்லை கடன் தொல்லை, இதுலேருந்து இன்றைய நாள் நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை உட்காந்துருக்க மாட்டோம்லாம். ஏதோ ஒரு வழி கிடக்குங்கள, அந்த வழி என்னன்னு இன்றைய நாள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இன்றைய நாள் மருத்துவர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மருத்துவமனை ஃபுல்லாக ஒரே பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா எந்த பேஷண்ட்டை எப்போ பார்க்குறதுன்னு ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் டென்ஷன். பேஷண்ட்டுக்கு டென்ஷன் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு அரசு அதிகாரிகள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகும். வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நன்னா இருப்பீங்க. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் தனுசு, 2வது மேஷம், 3வது சிம்மம். மற்ற எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா விதமான சங்கல்பங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.